ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் ஆன்லைன் மூலமாக நடக்கிற ஒரு ஸ்மார்ட் ஒர்க் சம்மந்தமாக நம்ம இங்கே சொல்லுவோம். இங்கே நீங்கள் ஹார்ட் ஒர்க் ஓகே தான், ப்ளஸ் வந்து ஸ்மார்ட் ஒர்க்கையும் நீங்கள் எங்கே யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் இன்னுமே கூடுதலாக ஏர்ன் பண்ணலாம். இது வந்து நான் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். இப்படி எல்லாம் ஆன்லைனில் மணி மேக் நடக்குதுங்கிறது. என்ன வாய்ஸ் கொஞ்சம் இஷ்யூவாக இருக்கும், அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ப்ளஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் பார்க்குறாக்கள் வந்து ஃபுல் வீடியோ யூடியூப்பில் அல்லது டிக்டாக்ல இருக்கும், அதில் பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ அந்த ஸ்மார்ட் ஒர்க் மூலமாக இப்போ எப்படி இங்கே மணி மேக்கிங் நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன். சில சில ஸ்கில்ஸ் வந்து கட்டாயம் அவங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து எப்போதுமே நீங்கள் இந்த ஃப்ரீலான்ஸ் சைட்டுகளில் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் உங்களுக்கு ஓர்டர்ஸ் வரும்போது அல்ல அந்த ஓர்டர்ஸை கெச் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த ஒரு ஏர்னிங்குமே இல்லாமல் நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் ட்ரை பண்ணத்தான் வேணுமா, அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணணும். இல்லை இதை நீங்கள் ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணுறாங்களுக்கு ஒரு சோர்ஸாக இது ஒரு ஐடியாவாக இது உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறது நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்கள், உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன் ஃபியூச்சரில். அதே மாதிரி நம்ம பில் பண்ண போகிறோம், அதாவது ஒரு சேவிஸ் ஒன்று ப்ரொவைட் பண்ண போகிறோம்னு ஒரு சொன்னால் பையரை பற்றின ஒரு சில விஷயங்களை நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். அப்படி புரிஞ்சு கொண்டீங்கன்னா நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகலாம். அப்படி தான் நம்ம நம்முடைய கிளாஸ்லேயும் வந்து நம்ம ஒர்க் பண்ணுறதான ஒர்க் பண்ணிவிட்டு இவங்க $3000 இவங்க ஏர்ன் பண்ணுறாங்கன்னு சொன்னால் இவங்க ஒர்க் கொடுக்குறவங்க வந்து இந்த 3000 விட கூடுதலாக தான் ஏர்ன் பண்ணுவான். ஓகே, அதே மாதிரி இப்படி எல்லாம் ஏர்ன் பண்ணாங்க பாருங்க, 3000 2000 3000 2000 இப்படி லட்சக்கணக்கான டாலர்ஸ் வந்து இது பண்ணப்படுவது நம்முடைய கிளாஸ், அதாவது ஸ்ரீலங்காவில் ஏர்ன் பண்ணப்படுவது. இது போல் நீங்களும் ஏர்ன் பண்ணல, எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லை. நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணதுமே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஏதோ ஒரு தேவைக்கு இது கட்டாயம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். யாருமே நீங்கள் வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கோ இல்லீகல் வேலைக்கு கிளாஸ் ஜாயின் பண்ணலையா, அப்போ அது சரியாக எஃபர்டை போட்டிங்கன்னா சரி 15 மில்லியனுக்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கிறோம். அதே மாதிரி 4 இயர்ஸ் கம்மிங் ஃபெப்ரவரி வந்து நாங்கள் 5 இயர்ஸ் ஆகுது. 1000+ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஏர்னிங் டிபெண்ட் ஒன்று உங்களோட ஒர்க் அண்ட் டெடிகேஷனுக்கு இருக்கும். அதே மாதிரி உங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேருந்து நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஒஃபர்ஸும் போடுவோம். 100% ரிஸ்க் ஃப்ரீ ஜாப். அதே மாதிரி கிளாஸஸ் லைவாக நடக்கும். மார்னிங் 9 o'clock, ஈவினிங் 8:30 நடக்கும். நீங்கள் லைவ் ஜூம் கிளாஸஸில் ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். கேர்ள்ஸ் வந்து மார்னிங் ஜாயின் பண்ணுவாங்க, ஆஃபீஸ் போகிறாங்க ஈவினிங் ஜாயின் பண்ணுவாங்க. லைவாகவே நடக்கும். அதே மாதிரி கிளாஸில் உங்களுக்கு ஒரு நாங்கள் ரிஸ்க் ஒன்று வைக்கல, அதாவது நீங்கள் மினிமம் இந்த ஃப்ரீடம் தான் ஆன்லைன் மணி மேக்கிங்கில் இது பண்ணுறது. நம்மளோட கிளாஸ்லையும் சில ஆட்களை வந்து நம்ம பிடிச்சி கொள்ளையெல்லாம் இருக்குது. ஸோ எனிவே உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சோர்ஸ் ஒன்று உருவாக்குங்க. என்னென்னா நீங்கள் நல்ல ஒரு விஷயத்தை விளையும் கொள்ளணும். அம்பானியாக இருந்தாலும் அவர் என்ன செய்வாருன்னா ரூ. 1 2 ப்ராடக்டையும் வந்து அவர் இன்வெஸ்ட் பண்ணி செய்திருப்பார். ஏன்னா அதுலேயும் அவருக்கு ஒரு ப்ராஃபிட் ஒன்று வரணும். மேனேஜ்மெண்ட் ஸ்கில் ஒன்று நாங்கள் படிச்சுட்டு தானே. இப்போ நீங்கள் டாக்டர் ஆகிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த ஏர்னிங்கை டெவலப் பண்ணுறதுக்கு இப்போ இவர் வந்து $3000 ஏர்ன் பண்ணுறாருன்னா நீங்கள் நினைக்கிறீங்க இவர் என்னுடைய கிளாஸ் ஸ்டூடெண்ட் தானா? இதில் இருக்க நிறைய பேர் என்னுடைய கிளாஸ் ஸ்டூடெண்ட் தான். அப்போ இவர் $3000 ஏர்ன் பண்ணுறாருன்னா நீங்கள் நினைக்கிறீங்களா இவர் வந்து இதை இப்போ $3500 ஒரு 10 லட்சம் 10 லட்சத்துக்கு மேலே வருது. அப்போ இவர் வந்து இந்த $3000 இருப்பார்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவர் இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு $5000 $10,000 அவர் ஏர்ன் பண்ணல. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க படிக்கிறாங்க. அப்போ டாக்டர் ஆகிட்டு அவர் வந்து நான் இன்னும் ஏர்னிங் அதிகரிக்கிறதுக்காக நீங்கள் மறைமுகமாக விளங்கிக் கொள்ளுங்க, அவர் வந்து நான் இன்ஜினியரிங் படிப்போம் அக்கௌண்டிங் படிப்போம்னு நினைப்பாரா? அது சரியான ஒரு ஏற்பாடாக இருக்குமா? இல்லை, அவர் கிளினிக் போவோம் விசிட் பண்ணுவோம்னு நினைப்பார். அப்படித்தான் நீங்களும் யோசிக்கணும். ஓகே, ஒரு பிளாட்ஃபார்ம் ட்ரஸ்டபிள் பிளாட்ஃபார்ம் ஒன்று இருக்கும்னா அதே மாதிரி இந்த தெளிவான ஆட்கள் வந்து சரியான பிளாட்ஃபார்மில் போய் சேர்ந்துருவாங்க, ஒர்க் பண்ணுவாங்க. நான் என்ன இவ்வளோ காலம் கிளாஸ் நமக்கு தெரியும் தானே. சில ஆட்களுக்கு வந்து இன்னும் மெச்சூரிட்டி இருக்காது. 18 வயசு ஆகி நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கனால மெச்சூரிட்டி இருக்காது. அதாவது நீங்கள் வேலை குறைய இருக்கணும், ஏர்னிங் கூட இருக்கணும்னா சரி ஓகே, உங்களோட சைட்டில் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் உங்களோட வீட்டில் ஒரு ரூமை மட்டும் ஒரு ஆள்கிட்ட பில் பண்ணி தர சொல்கிறீங்க. ஓகே, 6 கேளோ அல்லது 8 கட்டோ எப்படியோ ஒரு ரூம் ஒன்று பில் பண்ண சொல்லிட்டு ₹1,50,00,000 நீங்கள் கொடுப்பீங்களா அதுக்கு? சும்மா ரூமை மட்டும் நீங்கள் பேஸ்மெண்ட்டை போட்டு கட்டித்தாங்கன்னு சொல்லிட்டு ₹1,00,00,000 கொடுப்பீங்களா? அப்படி கொடுக்குறீங்கன்னு சொன்னால் அங்கே என்ன கருத்து? நான் தாரேன், நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்கன்னா வாரவருக்கு knowledge இல்லைன்னு கருத்து. அந்த ஒர்க் ஏன்னா அந்த ஒர்க் சம்மந்தமாக பில்ட் பண்ணுற சம்மந்தமாக அந்த மேசனுக்கு ஒரு knowledge ஒன்று இருக்கும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்கும். அவருக்கு தெரியும் இவர் ஏன் இப்படி சொல்கிறாரு, இவருக்கு knowledge இல்லையா? அதே விஷயம் தான் இங்கேயும். அப்போ நீங்கள் ஒரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ₹450 தாரணும், உங்களை பற்றி அவனுக்கு ஓகேன்னா அவனுக்கு புரிஞ்சிடும், உங்களை பற்றி ஈஸியாக ஏமாற்றலாம். அப்போ அப்படியெல்லாம் இல்லை, ரியாலிட்டிக்கெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ வெயிட்டோ அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி மணி பே பண்ணுவாங்க. அதை ஒர்க் பண்ணிட்டு நீங்கள் வித்ட்ரா பண்ணி எடுக்கிறது தான். நீங்கள் எந்த ஒரு இதுவுமே இங்கே ரிஸ்க் பண்ண தேவையில்ல. நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுற கம்யூனிட்டி எக்ஸஸ் எடுக்கணும்னா நீங்கள் வந்து டிக்டாக்ல பாருங்கள், பயோவில் இந்த அடிக்கி டெலிகிராம் சேனல் லிங்க் போட்டு சொல்லி அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அதில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள். நாங்கள் இது யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் ஷேர் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த இந்த
TikTok பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதிலேயும் நம்ம ஷேர் பண்ணுவோம். அதே மாதிரி யூடியூபையும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சில சில விஷயங்கள் அங்கேயும் ஷேர் பண்ணுவோம். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாமா? அதேபோல நீங்க Googleல போயிட்டு நீங்க வெல்த் ஃபியூச்சர் அகாடமி எல்லாமே இங்க ஒரு இடத்துல வரும். வெல்த் ஃபியூச்சர் அகாடமின்னு போட்டீங்கன்னா, சோசியல் மீடியா லிங்கே வரும். Facebook, TikTok அதே மாரி Quora, YouTube, Facebook, Threads, LinkedIn ஸோ இதெல்லாம் வரும். அதே மாரி நீங்க இமேஜஸ் போனீங்கன்னு சொன்னா, எங்களோட ப்ரூஃப்ஸ் எல்லாம் இங்க ஷோ பண்ணுவோம். அந்த ஷோ ஆகும். அதிலேயே நீங்க செக் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாரி வீடியோஸ் போனீங்கன்னு சொன்னா, வீடியோஸ்ல உங்களோட என்னோட Instagram அதே மாதிரி TikTok, YouTubeல போடுற வீடியோஸ்கள் இங்கே ஷோ ஆகும். அதுவும் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில யூஸா இருக்கும். விஷயத்த தெரிஞ்சு கொள்ளுங்க. ஓகே. அதே மாரி யாருமே குயிக் ரிச் தயவுசெய்து குயிக் ரிச் ஸ்கீம் வந்து இல்ல. அப்படி நீங்க நினைக்கவே வேணாம். யாரும் அப்படி சொன்னாலும் அத வந்து நீங்க ரிஜெக்ட் பண்ணுங்க. அதான் தெளிவு. நீங்க உங்களுக்கு எப்படி சரியான வேலை செய்யணுங்கிறதுல தெளிவு இருக்கோ, அதே மாதிரி பிழையான வேலைய செய்யக்கூடாதுங்கிறதுலயும் தெளிவு இருக்கணும். அதுதானே சரியான ஒரு மெச்சூரிட்டி. அப்ப நம்ம ஒரு வீடியோ போடுறோம்னா, ஒரு ஆள் கமெண்ட் பண்றாரு. இது இந்த வெப்சைட், அது அந்த வெப்சைட், இது இப்படி, அது அப்படி, அப்படின்னோட்டு சொல்றாங்க. இது என்னன்னா, அது ஒரு மெச்சூரிட்டி இல்லாதது. இப்ப நம்ம வெப்சைட்ட உங்களுக்கு சொல்லிட்டு நான் ப்ரூஃப் போடக்குள்ளயே ஹைட் பண்ணி தான் போடுவேன். அப்ப ஒரு வெப்சைட் வந்து உங்களுக்கு சரியான ஒரு இடத்துல இருந்து அறிமுகமாகணும். ஓகே. அப்பதான் உங்களுக்கு அது சரியான ஒரு ரிசல்ட்ஸ தரும். அப்ப என்கிட்ட ஒரு ஸ்டூடண்ட் ஜாயின் பண்ணிட்டு சொல்றாரு, "சார் நான் வந்து இதே வெப்சைட்ட நான் இன்னொரு இடத்துல படிச்சேன். அவங்க சரியான கைடு எனக்கு தரல. பட் வந்து இங்க வந்து படிக்க போகுதான் நான் வந்து சரியான கைடு ஒண்ணு எடுத்துக்கொள்றேன்." அப்ப அத நான் என்னன்னா, அது அது வொர்க்கே ஆகாதுன்னு ஒரு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னாரு. அப்படியெல்லாம் இல்லையா? கொஞ்சம் தயவு செய்து இது பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே. நம்மளோட வொர்க்க வருவோம். இங்க பாருங்க, இங்க வந்து வெப்சைட் பாருங்க. ஆ எஸ்சிஓ கிளாக்ஸ். ஸோ இது இது நிறைய விஷயங்கள் இருக்குது. அத நான் உங்களுக்கு பிறகு பிறகு இது பண்ணுவேன். பாருங்க. ஒரு சேவிஸ் ஒன்று ஃப்ரீலான்சர் சேவிஸ நம்ம ப்ரொவைட் பண்றோம்னு வைங்களேன். இதில சேவிஸ டைரக்ட்டா இப்போ உதாரணத்துக்கு இந்த சேவிஸ வந்து ப்ரொவைட் பண்றவரு உண்மையாவே இதில வந்து எஸ்சிஓ ஸ்ட்ராட்டஜி உள்ள ஒரு பெர்சனா இருப்பாரு. எப்பவுமே ஓகே. இப்போ உதாரணத்துக்கு நீங்க பாருங்க. ஆ கிரியேட், இன்கிரீஸ் குவாலிட்டி, ரேங்க், அ கூகுள் டொமினேஷன், நம்ம இதில ரைட்டிங் எடுப்போமா? ரைட்டிங் எடுப்போமா இதில? இத பாருங்க, ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு சேவிஸ் ஒண்ண ப்ரொவைட் பண்றாங்க. இப்ப இவரு என்ன சொல்றாருன்னா, "வி நீட் எஸ்சிஓ கன்டென்ட்." இவங்க வந்து இத கேட்குறாங்க. இந்த சேவிஸ்லாம் தேவை. 7 மாணாக்கள் நீங்க பிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லன்னா, நீங்க மார்க்கெட் பிளேஸ் போனீங்கன்னு சொன்னா, மார்க்கெட் பிளேஸ்ல வந்து நீங்க ஜிக் ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டு செல் பண்ற மாரி இருக்கும். அப்ப இவங்க என்ன சொல்றாங்க, மேனுவலி இது பண்றோம். அதே மாரி பூஸ்ட் யுவர் கூகுள் ரேங்க் ன்னு சொல்லி உங்களோட ம் பேஜ நாங்க ரேங்க் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி இந்த எஸ்சிஓ கிளக்ஸ்ல நீங்க நல்லா லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க விசிட் பண்ணி பாருங்க. லெவல்ஸ் எல்லாமே இருக்குது. இதுல பாருங்க எஸ்சிஓ கிளக்ஸ், கோட் கிளக்ஸ், லிஸ்டிங் கிளக்ஸ், பிக்சல் கிளக்ஸ், வேர்ட் கிளாஸ், இது என்னன்னு ஒரு சொன்னா, பிக்சல் கிளக்ஸ்ன்னு ஒரு சொன்னா டிசைனர்ஸுக்கு மட்டும். கோட் கிளக்ஸ்ன்னு ஒரு சொன்னா வெப்சைட்டர்ஸுக்கு மட்டும். அதே மாரி லிஸ்டிங் கிளக்ஸ்ன்னு ஒரு சொன்னா இந்த கூகுள்ல லிஸ்ட் பண்ற மாதிரி. வேர்ட் கிளக்ஸ்ன்னா அ இந்த எழுதுற ஆர்டிக்கல் எழுதுறாக்கள் அவங்களுக்கு மட்டும். ஓகே ரைட். இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்ப நாங்க இங்க ஒரு சேவிஸ் ஒண்ணு நீங்க ப்ரொவைட் பண்றீங்க. போஸ்டிங் ஐ வில் ரைட் 800 to 1000 வேர்ட்ஸ் யூனிக் அண்ட் எஸ்இஓ ஃப்ரெண்ட்லின்னு சொல்லி இங்க வந்து இவர் என்ன செய்றாரு, ஒரு சேவிஸ் ஒண்ண ப்ரொவைட் பண்றாருன்னு வைங்களேன். ரைட் 1000 ஆர்டிக்கல் $10க்கு 1000 ஆர்டிக்கல் எழுதித்தான்னு ப்ரொவைட் பண்றாரு. ஸோ இங்க என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா, இங்க வந்து எனக்கு இது தெரியாது. இந்த சேவிஸ் வந்து எனக்கு தெரியாது. அப்ப நான் என்ன பண்ண போறேன்னு சொன்னா, எனக்கு சில வெப்சைட்டுகள் நான் சொல்றேன். அப்படி இல்லன்னா நீங்க Googleல போயிட்டு நான் சில வெப்சைட்டுகள சொல்ல மாட்டேன் நான். நீங்க ஃப்ரீலான்சர் சைட் லிஸ்ட்ன்னு சொன்னா, இதுல வர எல்லா ஃப்ரீலான்சர்லயும் நீங்க ட்ரை பண்ணிக்கொள்ளலாம். நான் சிலது செலக்ட் பண்றேன். ஒண்ணு வந்து ட்ரூஅலைன்சர்ன்னு இருக்குது. இங்க வந்து என்னன்னு சொன்னா, நீங்க ஜாப்ஸ வந்து ஆ இதுல வந்து நீங்க பார்த்துட்டு ஹையர் பண்ற மாரி இருக்கு. அதாவது இங்க ஜாப்ஸ் தேவையானாக்கள் போஸ்ட் பண்ணுவாங்க. எப்படி போஸ்ட் பண்ணுவாங்க? எனக்கு இந்த ஜாப் தேவை. நீங்க இத வந்து யாரும் இருந்தீங்கன்னு சொன்னா, எனக்கு இந்த ஜாப்ப செய்து தாங்க அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணுவாங்க. செ அப்ப நீங்க என்ன செய்யலாம்ன்னு சொன்னா, இங்கருந்து ஜாப்ஸ எடுத்து கம்ப்ளீட் பண்ணி குடுக்குற மாரி இருக்கும். இவங்களுக்கு நீங்க என்ன செய்வீங்க? ஆ ப்ரொபோசல் ஒண்ண குடுப்பீங்க. எப்படி ப்ரொபோசல் குடுப்பீங்கன்னு சொன்னா, பார்ப்போம். ஃபைண்ட் ஜாப்ல போய்க்கொள்ளுங்க. இதுல பாருங்க, இப்போ ஒரு ஆள் சொல்றாரு, ப்ரொஃபஷனல் கன்டென்ட் ரைட்டர் ஹவர்லி பேஸ்ட்.
இந்தாடி இவர் சொல்றாரு, "நீட் ஏ எக்ஸெல் பைத்தான் எக்ஸ்பர்ட் ஃபார் மேக்கிங் ஸ்டோக்" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த இவர் சொல்றாரு, டைப்பிஸ்ட் நீட்ஸாம். இது கொஞ்சம் லாங்கா தேவைப்படுது. இப்படி இவங்க போஸ்ட் பண்றாங்க தானே. இந்த சர்வீஸ்கள செய்து தாங்கன்னு போஸ்ட் பண்றாங்க. அப்ப நீங்க இவங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னா, பிட் பண்ணலாம். நான் உங்களுக்கு செய்து தாரேன். எப்படி நீங்க பிட் பண்ண போறீங்கன்னா, இங்க வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ண போறீங்க. உதாரணத்துக்கு இந்த சர்வீஸ நீங்க $4க்கு பர்ச்சேஸ் பண்ணலாம். ஐ வில் ரைட் நம்ம படிக்கிற வெப்சைட்லயும் சில இதுகள்ல பாருங்க. அப்படி சொல்லுவாங்க. 15 ஆர்டிக்கிள $3க்கு கேட்பாங்க. நம்ம அத பிறகு செய்வோம். இங்க இருக்கிற இந்த $4 இருக்கு தானே, இந்த $4க்கு இத நீங்க பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. இவர பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. பார்த்துட்டு இவர்கிட்ட சொல்லுங்க, நான் உங்களுக்கு 1000 வேர்ட்ஸ்ல ஆர்டிக்கிள் ஒண்ணு எழுதி தருவேன். அப்ப நீங்க பொட்டலா யூஸ் பண்றத விட இது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நான் 1000 வேர்ட்ல உங்களுக்கு ஆர்டிக்கிள் எழுதி தரேன், பிரச்சனை இல்ல. பட் எனக்கு வந்து ஒரு $20 வேணும் அல்லது $15 வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. அதே மாரி நீங்க இன்னொரு வெப்சைட் இருக்குது வந்து ஃப்ரீலான்சர். ஸோ ஃப்ரீலான்சர்லயும் போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா, இங்கேயும் வந்து நிறைய ஜாப்ஸ்கள் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இவங்க போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஜாப்ஸ் எல்லாம் எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி இவங்க போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதிலிருந்து நீங்க என்ன செய்யலாம்னா, ஜாப்ஸ் எடுத்து நீங்க இது பண்ணி கொள்ளலாம். ஓகே. இந்த ஆர்டிக்கல், ரிசர்ச் ஆர்டிக்கல், ஆர்டிக்கல் ரைட்டர்ஸ் இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டைப்லயும் நிறைய பேர் இங்க இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, இவங்களுக்கு நீங்க போஸ்ட் பண்ணலாம். நீங்க என்ன இவ்வளவு பேமெண்ட் தாங்க, $10 தாங்க. நான் அந்த $10க்கு வந்து என்ன செய்றேன், சேவிஸ்கள இது பண்றேன் அப்படின்னு சொல்லி நீங்க இவங்களுக்கு ஒரு ப்ரொபோசல் ஒண்ணு வைக்கலாம். அப்படி ப்ரொபோசல் வச்சீங்கன்னு சொன்னா இது. அதே மாரி இதுல சில கேட்டகரிஸும் வைப்பாங்க. இந்த கன்டெஸ்ட்டும் வைப்பாங்க. அந்த கன்டெஸ்ட்லயும் நீங்க ஜாயின் பண்ணி கொள்ளக்கூடிய மாரி இருக்கும். இவ்வளவு டேலண்டும் இங்க இருக்கு. இவங்களுக்கு தேவைப்படுமா, அத நீங்க தாராளமா உங்களுக்கு ஏற்ற மாரி நீங்க என்ன செய்யலாம், இவங்களுக்கு கிரியேட் பண்ணி குடுக்கலாம். அந்த சர்வீஸ ப்ரொவைட் பண்ணலாமா. ஓகே. ரைட். ஸோ இப்படி நீங்க ஒரு இடத்துல இருக்கிற ஒரு சர்வீஸ வந்து இன்னும் ஒரு இடத்துக்கு வந்து ட்ராப் சர்வீஸ் பண்ணலாம். சர்வீஸ நீங்க ட்ராப் பண்ணலாம். அப்போ ஒன்ஸ் உங்களுக்கு நல்ல ஒரு இப்ப இன்னும் ஒரு விஷயம், இப்ப என்னன்னா, நீங்க வந்து ஒரு ஃப்ரீலான்ஸ் வெப்சைட்ல இப்போ உதாரணத்துக்கு நம்ம பார்ப்போமே, நீங்க அப்வொர்க்ல என்ன செய்றீங்கன்னா, ஒரு ப்ரொஃபைல் ஒண்ணு உங்களுக்கு இருக்குது. அங்க வந்து நல்ல உங்களுக்கு வந்து சேல் நடக்குதுன்னு வைங்களேன். ஒரு சேல் ஒண்ணு நல்லா நடக்குது. இப்ப இந்த சேல் நடக்குதுன்னு ஒண்ணு சொன்னா, உங்களுக்கு என்னன்னா நீங்க பாருங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் இருக்கும். ஸ் அ குயிக்கா உங்களுக்கு ஆர்டர்ஸ் வரும். நிறைய ஆர்டர்ஸ் வரும் தானே. இப்ப இந்த ஆர்டர்ஸ நீங்க என்ன செய்வீங்கன்னு ஒண்ணு சொன்னா, கம்ப்ளீட் பண்ணி குடுக்குறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஆட்கள் தேவைப்படும். இப்போ ஒரு நாளைக்கு 10, 15 ஆர்டர் வருதுன்னா, அந்த டைம்ல நீங்க என்ன செய்யலாம்னா, இப்படியான சைட்டுகளுக்கு போய் நீங்க சர்வீஸ என்ன செய்யலாம்னா, வாங்கிக் கொள்ளலாம். அப்ப இவர் வந்து நீங்க $10 நீங்க சர்வீஸ் எடுங்க. இவருக்கு வந்து அந்த $4 குடுத்து $6 ப்ராஃபிட்டா எடுங்க. ஓகே. இப்படி நிறைய விஷயங்கள் நடக்குது. இதுல வார எல்லா சர்வீஸும் வந்து 100% வந்து இவங்க இப்ப நீங்க சர்வீஸ குடுக்குறீங்க. சர்வீஸ வாங்குறவரு அத எப்படி ஏர்ன் பண்றான்னு யோசிச்சு பார்த்தீங்களா? அந்த யோசனைக்குரிய ஒரு பதில் தான் இது. ஓகே. இதான் நடக்குது. உண்மையான தேவை உள்ள ஆட்கள், இப்ப என்கிட்ட ஒரு கன்டென்ட் ஒரு வெப்சைட் இருக்கு. அதுக்கு நான் கன்டென்ட் எழுதுறேன்னா, இவர்ட்ட $3 குடுத்து வாங்குறத இப்படியான சர்வீஸ் செய்ற ஆட்கள விட, இப்படி ட்ராப் சர்வீஸ் செய்ற ஆட்களுக்கு தான் இங்க வந்து ஏர்னிங் கூட கிடைக்குது. ஓகே. அது ஒரு மேனேஜ்மென்ட் ஸ்கில்ல தான் செய்றேன். இதுக்கு தான் டைம் போகும். இதுக்கு டைம் போகாது. அப்ப அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு இப்ப இவர் சொல்லுவாரு என்னன்னா, நான் வந்து உங்களுக்கு இப்ப இவர்ட்ட தான் நீங்க பர்ச்சேஸ் பண்ண போறீங்கன்னு வைங்களேன். பர்ச்சேஸ் பண்ண போறீங்கன்னா, இவரு சொல்லுவாரு, "நான் இந்த இத்தன டைமுக்குள்ள நான் உங்களுக்கு டெலிவர் பண்ணுவேன்." அப்படின்னு சொல்லுவாரு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 2 டேஸ்ன்னு வைக்காம வைங்களேன். நிறைய விஷயம் இருக்கு படித்துக் கொள்ளணுமா. 2 டேஸ்ல இவரு உங்களுக்கு டெலிவர் பண்ணுவாருன்னா, நீங்க அங்க என்ன வைக்கணும்னு சொன்னா, அ 3 டேஸ் வைக்கணும் டெலிவர். ஏன்னா, இவர்ட்ட நீங்க சர்வீஸ வாங்குவீங்க. இந்த வெப்சைட் வந்து அந்த மணிய ஹோல்ட் பண்ணி வைக்கும். ஏதாவது பிழைன்னு சொன்னா ரிட்டர்ன் பண்ணணும். நீங்க இதுல பிழை இருக்கு. நீங்க மாத்தி தாங்கன்னு சொல்லி இந்த நீட் இதாகலன்னு. அதே மாரி அந்த வெப்சைட்ல வந்து உங்களுக்கு ஒரு ஆள் ஆர்டர் தருவாரு. இந்த ஆர்டர் தாரவர் என்ன செய்வாருன்னா, நீங்க அந்த ஆர்டிக்கிள குடுத்ததுமே அவருக்கு ஏதாவது பிரச்சனைன்னா, அந்த பிரச்சனைய அப்படியே வந்து நீங்க இவர்கிட்ட சொல்லணும். அதுக்கு உங்களுக்கு டைம் வேணும்.
அப்ப அதனால இங்க இருக்கிற ஓர்டர்ஸ விட எக்ஸ்ட்ரா ஓர்டர்ஸ் இப்படி நடக்குது. நான் சொல்ற விஷயத்த விளங்கிக் கொள்ளக்கூடிய ஆட்கள், இதுக்கு பிறகு நீங்க இப்படி ஒரு விஷயத்த நீங்க ட்ரை பண்ணி கொள்ளலாம். இன்ஃபர்மேஷன் தேவையான ஆட்கள் நீங்க இது இப்படி பண்ணிக்கொள்ளுங்க. இப்படி இந்த சேவிஸ ட்ராப் பண்றது வந்து ஈஸியானது. எந்த ஒரு இதுவும் நீங்க ரிஸ்க் எடுத்து செய்ய தேவையில்லாத ஒரு விஷயம். ஸோ அத சரியா மெயின்டெயின் பண்ணக்கூடிய இப்படி ஆன்லைன் மணி மேக்கிங் ஸ்மார்ட் ஒர்க் ஒண்ணு நடக்குது. ஓகே. ஸோ ஏர்ன் பண்ணணும்னா ரிஸ்க் கொஞ்சம் கூட போடணும். இனி நம்முடைய வெப்சைட்டுகள் நம்ம ஒர்க் பண்றோன்னா, அவங்களுக்கு ஜாப்ஸ் இது பண்றதெல்லாம் அப்படி காப்பி பேஸ்ட் பண்றது, சும்மா டேட்டாவ கலெக்ட் பண்ணி குடுக்குறது அப்படிங்கிறதால இப்படி இதில ஒரு பெரிய ஒரு இது. பட் அதிலலாம் உங்களுக்கு நாலேட்ஜ் கூடும். மேனேஜ்மென்ட் ஸ்கில் வந்து அங்க கூடும். நம்மகிட்ட அந்த ஒரு மேனேஜ் பண்ற ஸ்கில் இருக்கு தானே, அந்த ஸ்கில் வந்து அங்க உங்களுக்கு கூடும். அப்ப அது என்ன செய்யணும் அவங்கள நிறைய இடங்கள்ல வந்து ஆன்லைன்ல வந்து நிறைய விஷயங்கள சரியா பயமில்லாம ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ரென்த்த தரும். ஸோ கட்டாயம் இது தேவையானாக்கள் நீங்க யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அ கிளாஸ்ல ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறாங்க. நீங்க TikTokல இருக்கிற இந்த பயோல இருக்கிறதுல குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணுங்க. அப்படி இல்லன்னா நீங்க Googleலயும் சர்ச் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஜாயின் ஆயிட்டு உங்களுக்கு ஐடியாவ எடுத்துக்கொள்ளலாம். ஓகே. தேங்க் யூ. எல்லாமே கட்டாயம் மணி மேக்கிங்ல வந்து வொர்க்குக்குரிய சரியான ஏர்னிங்ஸ் கிடைக்கிற மாரி ட்ரை பண்ணுங்க. அது என்னோட கிளாஸ்ல இருந்தாலும் சரி, எங்கனாலும்